உருளைக்கிழங்கும் ரவையும் வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாகிட்டு நல்லா வெளியில் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்லாம், சட்னி வச்சு சாப்பிட்லாம், சும்மாவே சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. உருளைக்கிழங்கும் ரவையை வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தா வாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் லேசாக பொரிய விட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க. 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ரவைக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி சூடானோன்னா ரவை ஆட் பண்ணிடணும். அதே கப்பால் 1 கப்பு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நீங்கள் சில்லி ப்ளஸ் போடனாலும் போட்டுக்கலாம். எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் தண்ணி அளந்து ஊற்றிக்கங்க. கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ரவை வந்து கொஞ்சம் நல்லா வேகணுங்க. திக்காக இருக்குன்ட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். அதனால் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கணும். ரவை நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் வேகத்துலேயும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இது அப்படியே நம்ம ஆற வச்சு பிசைஞ்சு எடுக்கணும். ஆற வச்சுக்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில். இங்கே பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 எண்ணெய் எடுத்துக்கோங்க. தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. உரித்து எடுத்தாச்சு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் போட்டு நல்லா ஒரு போர்ஸ்க்கு வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டுனாக்கி நல்லா உதிரியாக கிடச்சி கொடுங்க நமக்கு. இதை வந்து நீங்கள் தாளிசம் பண்ணியும் ஸ்டெப்பிங் பண்ணலாம், அப்படியே ஸ்டெப்பிங் பண்ணலாங்க. அன்றைக்கி அப்படியே பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா மசிச்சாச்சு. கூட வந்து ஜீரகம், சில்லி ப்ளேஸ் அரை ஸ்பூன், மிளகாய் 2 மிளகாய், கருவேப்பிலை தழை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மல்லித்தழைங்க. இது கூட வரமல்லித்தூள், கரம் மசாலா, சாட்டு மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உப்பு மசாலாவுக்கு தகுந்தபடி நம்ம உப்பு போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. ரவையை வந்து நல்லா ஆறிடுச்சு. ரேஸ் சூடாக இருக்கும்போதே பிசைஞ்சிடணும். நல்லா ஆற விடக்கூடாது, ஆடாயிரும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சாப்பிட்டா பிசைதமோ அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. சப்பாத்தி மாவு மாதிரி. இது வந்து நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், மைதா மாவுலேயும் பண்ணலாம், ரவையிலையும் பண்ணலாம். ரவை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் தேய்க்கும் போது ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டாட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு மாவு எடுத்துக்கிடலாம். அரை பவுல் மைதா மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழை, சில்லி ப்ளேஸ்
எள்ளு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணாக்க நல்லா கட்டிகள் இல்லாமல் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேய்க்கும்போது ஓரத்துலலாம் வெடிப்பு வரும். நம்ம வந்து சேஃபாக கரெக்டாக எடுத்துக்கணுங்க. அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. ரேசை உருட்டினா போகிறோம். நம்ம அழுத்தி தேய்ச்சோம்னா அங்கங்கே விரசல் விட்டோங்க. அதனால் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஓரத்தில் வந்து வெடிப்பு விழப்புறம் அப்படி கையை வந்து தள்ளி விடுங்க. வெடிப்பு இருந்தால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். லேசாக அப்படி உருட்டி உருட்டி தேய்ங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். சமோசா மாதிரி மடக்கணுங்க. மடக்கினா தான் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாக நம்ம கட் பண்ணிடலாம். ரெண்டாக கட் பண்ணால் 4 பீஸ் கிடைக்குங்க நமக்கு. மிச்சம் இருக்க மாவை நம்ம வேஸ்ட் பண்ணாண்டா அடுத்தால நம்ம தேய்ச்சிக்கிடலாம். இவ்வளோ அழகாக விரிசல் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம ஒரு உருண்டை எடுத்துட்டு அப்படி வச்சு சமோசா மாதிரி மடக்கணுங்க. ஃபஸ்ட்டு 2 சைடும் இப்படி எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஓரத்தில் வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம மடக்கிட்டு சைடில் இப்படி பிடிச்சி விடணுங்க. ரவாங்கப்பி கொஞ்சம் வெடிப்பு விடும். ப்ரெஸ் பண்ணேன்னா கரெக்டாக வந்துடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. இவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்க. ஒன்று பண்ணி காட்டுறேன். அடுத்தது இன்னொன்று பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அப்படியே மடக்கும்போது ரேசஸாக வெடிப்பு விழுந்ததுன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கரெக்டாக கிடச்சிரும் உங்களுக்கு. நம்ம நல்லா பிசைஞ்சோம்னா உங்களுக்கு வந்து வெடிப்பே விழாதுங்க. இந்த மாதிரி ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக மடக்கி எடுத்துடலாம். இல்லாட்டா நீங்கள் உருண்டையாக உருட்டி எடுக்கிறதா இருந்தாலும் உருட்டி எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே வச்சு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் மடக்கி எடுத்துக்கணுங்க. மிச்சம் இருக்கிறது மாவே நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மடக்கி எடுத்தாச்சு. பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயில் போட்டுக்கலாம். நமக்கு கடாயில் வந்து எத்தனை எண்ணெய் பிடிக்கும் அத்தனை எண்ணெய் போட்டுக்கணுங்க. சின்ன கடாயாக இருந்ததுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நமக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இடம் வேணும். மேலே அந்த மாதிரி எண்ணெய் பொரி ஊற்றுங்க. நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க.
ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும், உடனே திருப்பக்கூடாது. ரவை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். இன்னொரு மட்டும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு மட்டம் திருப்பி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கிடணும். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம எடுத்துக்கிடணும். அடியில் ஒரு டிஷ் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே வைங்க. உங்களுக்கு எண்ணெய் மிச்சம் இருந்ததுன்னா டிஷ் பேப்பர் வந்து உறிஞ்சி எடுத்துருங்க. எண்ணெய் அவ்வளோவா பிடிக்கல நமக்கு வந்து. இதே மாதிரி மிச்சம் இருக்க சமோசாவையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இவ்வளோ கிறிஸ்பியாக சத்தாங்க எடுத்து பாருங்க, மறுபாருங்க. ஒரு கிளாஸ் காஃபி, அது இல்லைன்னா டீ, சாஸு, சட்னி எதுனாலும் முக்கிய சாப்பிடலாம். பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அட்டகாசமாக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க, உருளைக்கிழங்கு ரவையை வச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. உடச்சி காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. சுட சுட டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. வாங்க எல்லோரும் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. உருளைக்கிழங்கு ரவை இருந்தால் போதும், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.